தமிழ்நாட்டில் தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க பாஜக இங்கும் ஒரு அயோத்தி கிடைக்காதா என்று அலைகிறது. அவங்க அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிற இடம்தான் திருப்பரங்குன்றம். இப்போ உண்மையிலே இந்த கார்த்திகை தீபம் என்பது திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே ஆண்டுதோறும் ஓர் இடத்தில் ஏற்றப்படுகிறது கோவில் நிர்வாகத்தால். ஆனால் பாஜக என்ன சொல்லுதுன்னா இன்னொரு இடத்துல தான் ஏற்றணும் அப்படிங்குது. அந்த இடம் என்பது ஒரு பிரச்சனைக்குரியது. அது தொடர்பான தீர்ப்புகள்லாம் இருக்குது. அவங்க அந்த பழைய தீர்ப்புகள்லாம் என்னன்னா ஏற்கனவே கோவில் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அதை தொடர்ந்து ஏற்றலாம் என்பது தான். இப்போ அத்தகைய ஒரு தீர்ப்புக்கு எதிராக அல்லது மாறாக இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இப்போ அரசு சார்பாக கலெக்டர் சொல்லியிருக்காங்க, மதுரை கலெக்டர் இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. ஆகவே அந்த தீர்ப்பு எப்படி வருகிறது என பார்ப்போம். அடிப்படையான பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பாருங்கள், பாஜக தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கோவில் சம்பந்தப்பட்டது, மதம் சம்பந்தப்பட்டது, அதுவும் அங்கே ஒரு மசூதியோ அல்லது தர்காவோ இருக்கணும், அப்படியாப்பட்ட தொடர்புடையது, அதைத்தான் கையில் எடுப்பாங்க. அப்படி எடுத்து ஒரு மத பதட்டத்தை உருவாக்குவது, மதத்தின் அடிப்படையில் மக்களை பிழப்பது, நன்றாக இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையை சிதைப்பது, சிதைத்து தங்களுக்கான வாக்கு வங்கியை உருவாக்குவது, இதுதான். இது எவ்வளவு மோசமான அரசியல் என்பதை நிச்சயமாக மதுரை மக்களும் திருப்பரங்குன்ற மக்களும் மிக நன்றாக உணர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரு அருமையான தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கொண்டு போய் மதுரை கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த தீர்மானம் ரொம்ப விரிவாக இந்த கடந்த கால வரலாறையெல்லாம் சொல்லுது. ஏற்கனவே மலை மீது தீபம் ஒரு இடத்துல ஏற்றப்படுகிறது, ஏற்றாமல் இல்லை. அந்த இடத்துல கோவில் நிர்வாகம் தொடர்ந்து ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்யணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி வம்படி வழக்கடி செய்வதற்காக இன்னொரு இடம் அங்கே தான் ஏற்றுவோம், அதன் மூலமாக மத பகைமையை ஊட்ட இந்துத்துவ சக்திகள் முயலுகின்றன. அவங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கூட ஏற்படுத்துவார்கள் போல தெரிகிறது. ஆகவே அரசு விழிப்புணர்வோடு இருந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும், மக்கள் அமைதியையும் காப்பாற்றணும் என்று அவங்க அழகாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் சொல்ல விரும்புகிறது, அனைவருக்கும் சேர்த்து சொல்கிறேன், வரலாற்று ரீதியாக பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தம். தமிழர்களில் பல மதத்தவர். அந்த மலையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே முருகப்பெருமான் இருக்கார், மலையில் தர்கா இருக்குது, அந்த பக்கம் முனியாண்டிசாமி கோயில் இருக்குது, சமணர் படுகை இருக்குது. ஆக இவ்வளவு அங்கே இருக்குது. ரொம்ப அமைதியாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. மிக முக்கியமான அம்சம், மதுரைக்கு திருப்பரங்குன்றம் மிக முக்கியமான ஒரு ஸ்தலம். எங்களுடைய ஏழை எளிய மக்களுடைய திருமணங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சகாய விலையில் கிடைக்கக்கூடிய மண்டபங்களில் அதான் அந்த திருமணங்கள் நடக்குது. அதே போல் அது முக்கியமான ஒரு தலம் என்கிற காரணத்தினால் மதுரைக்கு வர்ற மக்கள் எல்லாம், சுற்றுலா பயணிகள் எல்லாம் திருப்பரங்குன்றத்துக்கு அவசியம் போவாங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொருளாதார வளத்திற்கே இந்த சுற்றுலா என்கிற துறை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இப்படி பதட்டத்தை உருவாக்குனா மத அடிப்படையில், ஆகா திருப்பரங்குன்றத்தில் என்னமோ ஏதோ நடக்குதுன்னா மக்கள் வருவாங்களா? இங்கே பூரா இந்தியா முழுக்க இருந்து வர்றாங்க மதுரைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் பல பகுதியிலேருந்து குமியிறாங்க. அப்போ இந்த பதட்டத்தை உருவாக்கினால் என்ன ஆகும்? அப்போ ஒரு இயல்பான ஒரு சுற்றுலா தலம், புனிதமான தலம், அங்கே இத்தகைய பதட்டம் என்றால் சுமூக வாழ்வு கெடும் என்பது மட்டுமல்ல, மதுரை சீமையின் பொருளாதார வாழ்வே கெடும். இந்த கெடுதல் வேலையை இன்றைக்கு பாஜக செய்கிறது. ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தை சார்ந்த இந்த இந்துத்துவ சக்திகள் இதை கையில் எடுத்துக்கொண்டு எப்படி ஆகிலும் ஒரு தேர்தல் நேரம் வேறு, ஆகவே ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதில் குளிர்காய முடியாதா என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள். நிச்சயமாக மதுரை மக்களும் குன்றத்து நண்பர்களும் அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் உளப்பூர்வமாக நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.